நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். அப்படியா? என்ன சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. கௌதம், என்ன கௌதம், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நம்ம ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்காக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அந்த மாணிக்கத்தோட இடத்த வேற யாரோ வாங்க போறாங்களா? என்ன சொல்றீங்க கௌதம்? யார் வாங்க போறாங்க? அது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் தான் தகவல் சொன்னாரு. கூடிய சீக்கிரம் அந்த இடத்த கரையம் பண்ண போறதா பேச்சு அடிப்படுத்தான். இடத்த நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாணிக்கம் இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கறாரு? இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க இல்லையா? ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே அந்த இடத்த வாங்குறானோ? அவர் மட்டும் இல்ல கௌதம், பைரவி மேடத்துக்கும் இந்த விஷயத்துல கூட்டு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பைரவி அம்மாவா? எப்படி சொல்ற? ஒரு நிமிஷம், இத பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு மீட் பண்ணாங்க? அம்மா, நீ எப்படி எடுத்த இத? இன்னைக்கு எதேச்சியா பைரவி மேடம் ரூம் பக்கம் போனேன். அப்போ என்னாச்சுன்னா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஒரு எமர்ஜென்சி மேட்டர். நான் உங்களை பார்த்து உடனே பேசணும். எமர்ஜென்சி மேட்டரா? போன்ல எல்லாம் இதை பேச முடியாது. அந்த இலக்கியா மோப்பம் பிடிச்சிருவா. நேர்லயே வரேன். இவ்ளோ நடந்திருக்கா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? தூரத்துல இருந்ததுனால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது என் காதுல விழல. ஆனா பைரவி மேடம் எஸ்எஸ்கே கிட்ட போன்ல பேசும்போது, இப்ப நான் போன்ல டீடைலா எதுவும் பேச முடியாது, இலக்கியா மோப்பம் பிடிச்சிடுவா, நான் நேர்ல வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நாம சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ சதி பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நிச்சயமா அவங்க தான் மாணிக்கத்தை மிரட்டி அந்த இடத்த வாங்க போறாங்க. இப்பவே அந்த பைரவி அம்மாவை நான் என்ன பண்றேன்? கௌதம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப நமக்கு எதுவுமே கன்ஃபார்மா தெரியாது. இப்போதைக்கு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. பைரவி மேடமோ எஸ்எஸ்கேவோ அந்த இடத்த வாங்க போறாங்கன்னு உறுதியா தெரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம். என்ன சந்தேகம்? இதெல்லாம் அவங்களோட வேலை தான். இந்த பாரு, எஸ்எஸ்கே எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்ன மீறி அவன் எப்படி கரையம் பண்றான் நானும் பாக்குறேன். இந்த பாரு, மாணிக்கத்தோட இடத்த வாங்குறோம், நீ ஆசைப்பட்ட இல்லத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன? நிச்சயமா கௌதம். பெரிய இம்சியா இருக்க, அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. என்ன கார்த்திக்? என்னடா ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அந்த அஞ்சலி ஆபீஸ்க்கு வந்து மிரட்டிட்டு போறானே. மிரட்டினாளா? முதல்ல அவ எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தா? என்ன சொல்லி மிரட்டினா? இத பார், உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போல, சொன்னதை செஞ்சிருவேன். ஏய், கிளம்பு. பேர நாளடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. ச்சே, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. கௌதம், உங்க டிராமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல, இது அஞ்சலி ரெகுலரா போடுற சண்டை. டேய், இதுக்குதான் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதடா, நாங்க இருக்கோம்ல. அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 நாள்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா மீடியாவை கூப்பிட்டு மான மரியாதையை வாங்கிடுவேன்னு சொல்றா. வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் அவ எந்த மீடியாவையும் கூப்பிட மாட்டா. உன்னை மிரட்டுறதுக்காக அவ அப்படி சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு அவளை ஒரு பக்கம் குத்தி இருக்கேன். அந்த டென்ஷன்ல அவ உன்கிட்ட வந்து உளறிட்டு போயிருக்கா. என்ன சொல்ற? எங்க மாமாவோட இடத்த அந்த அஞ்சலி விற்க பார்த்தா. நான் அதை தடுத்துட்டேன். அந்த கோவத்துல அவ மாமாவே கொல்ல பாத்திருக்கா. எப்போ? அதான் உங்க ஃப்ரெண்ட் ஏசிபி சார் கிட்ட சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு அஞ்சலியையும் சிந்தாமணி அத்தையும் கூட்டிட்டு போய் மிரட்ட வச்சேன். அந்த கோவத்தை அவ கார்த்திக் மேல காமிச்சிருக்கா. கார்த்திக், நீ ஒன்னும் பயப்படாத. இல்ல, நீ அவ சண்டை போட்டு போறத பார்த்தா. டேய், அதான் சொல்றோம்ல, விடு. நீ பாட்டுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அஞ்சலி கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படியே
பிபி ஏற வச்சிட்டா. சாரி கார்த்திக், இப்போ உனக்கு பிபி ஏறி இருக்கு, ஆனா அடுத்த பிபி அஞ்சலிக்கு ஹெவியா இருக்கு. அண்ணி, சொல்லு கார்த்திக். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லு. இன்னைக்கு மாலுக்கு போயிருந்தப்போ நல்லா இருந்ததுன்னு இந்த கம்மலை வாங்கினேன். அப்படியா? தேங்க்ஸ் கார்த்திக். அண்ணி, இது உங்களுக்கு இல்ல, ஆ, பிரியாவுக்கு. அதானே பார்த்தேன். சரி, திடீர்னு என்ன பிரியாக்கு ஜுவல்லெல்லாம் வாங்கி தர? அது ஒரு பக்கம் அஞ்சலி பண்ற டார்ச்சருக்கு இன்னொரு பக்கம் பிரியா காட்டுற அன்பு தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். இத நீங்களே பிரியா கிட்ட கொடுத்துறீங்களா? ஏன், நீயே கொடுக்க வேண்டியது தானே? இல்ல, நான் கொடுத்து பிரியா என்கிட்ட கோவப்பட்டா என்ன பண்றது? அப்புறம் நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன். அதான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். முதல்ல காதுக்கு கம்மல் வாங்கி கொடுத்திருக்க, அப்புறம் மூக்குக்கு மூக்குத்தி வாங்கி கொடுப்ப, கடைசியா கழுத்துக்கு தாலிய கொடுக்க ஆசைப்படுற, அதானே? ஏய், வெக்கம் எல்லாம் படாத, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, கொடுத்துட்டு வந்து அவர் ரியாக்ஷன் என்னன்னு என்கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன் குழந்தைனாரே, Thanks, சொல்றேன். பை. பிரியாவோட சேர கார்த்திக் ரொம்ப தீவிரமா இருக்கான். இது ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது அஞ்சலி மனசு மாறணும். கடவுளே, எங்க பிளான் நல்லபடியா நடக்க நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கௌதம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது, நம்ம இடம் வாங்குற விஷயத்துல நிச்சயமா எஸ்எஸ்கேவும் பைரவி மேடமும் கூட்டு சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்தை வாங்க போறாங்களோ என்னவோ. என்னோட டவுட்டும் அதான். இல்லனா எதுக்கு பைரவியம்மா உனக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடும் நினைச்சு ரகசியமா போய் எஸ்எஸ்கேவை மீட் பண்ணணும்? கௌதம், ஒரு ஐடியா. அப்படி அவங்க அந்த இடத்தை வாங்கினா கெரியத்துக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தானே போகணும். அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. சரி, நாளைக்கே நேர்ல பேசிடுவோம். அம்மா, கார்த்திக் பிரியா கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கமல் கிஃப்ட் கொடுத்தானே, எங்க அது? இன்னும் பிரியாவை காணோம். இங்க பாருங்க, அவளையும் வர சொல்லிருக்கேன், இப்ப வந்துருவா. அப்ப கார்த்திக் இங்க வரமாட்டானா? அவனும் வருவான், அவனையும் வர சொல்லிருக்கேன். அஞ்சலி ஆபீஸ்க்கு போய் பண்ண கூத்துல கார்த்திக் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். அஞ்சலி தொல்லையில இருந்து விடுபட்டு பிரியாவை வாழ்க்கை துணையாக்கணும்னு அவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கான். ஓ, எங்க பிரியா வந்துட்டா. ஏய், வா பிரியா. வா பிரியா. வணக்கம் சார். உட்காரு. என்னக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தாதான் உன்னை வர சொல்லணுமா? நாங்க சும்மா மீட் பண்ண வர சொல்லக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. பிரியா, உன்கிட்ட சும்மா சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன? இந்தா, என்னக்கா இது? வாங்கி பாரு. அக்கா, இது கோல்டு கம்பல். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நானும் கௌதமும் நேத்து ஜுவல்ஸ் வாங்க போனோம், அப்படியே உன் ஞாபகம் வந்தது, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தோம். வச்சுக்கோ. அக்கா, எனக்கு எதுக்குக்கா இதெல்லாம்? வேண்டாக்கா. ஏன் வேணான்னு சொல்ற? அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுறல, ஆனா அக்கா வாங்கி கொடுக்கறத ஏன் வேணான்னு சொல்ற? ஏய் பிரியா, யோசிக்காத, ரொம்ப பிரியமா கொடுக்கறோம், வச்சுக்கோ. சரிங்கக்கா. அக்கா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? கார்த்திக்கும் நாங்களும் ஒன்னாதான் வந்தோம். அவனுக்கு அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க, பேசிட்டு வரேன்னு போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஓகே ஓகே. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட், சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும்.
சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.